வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான 12A ரயில்வே காலனி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை முதல்ல நார்மலா போகுங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ஒரு சில ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்துல வர நிறைய ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். மா ஊரி பாலிமாரா அப்படின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அந்த படத்தோட ரைட்டரா இல்ல டைரக்டரான்னு தெரியல. அவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நிறைய மிஸ்ட்ரியான எலிமெண்ட்லாம் போய்கிட்டே இருக்கும். என்னதான் நடக்க போகுதுன்ற மாதிரி யோசிக்க வச்சிருப்பாங்க. சூப்பரா இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. முடிவுலயும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கார்த்திக் அப்படின்றது. இவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி பேய் படம் தான் பார்த்துட்டு இருக்காரு. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்ல, அனாதையா தான் இருப்பாரு. பேய் படம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு லாஜிக் பிரச்சனை வருது. அது என்னன்னா, சிலர் மட்டும் எப்படி பேயை பார்க்கறாங்க, எல்லார் கண்ணுக்கும் ஏன் பேய் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸும் கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இதுக்கான விளக்கத்தெல்லாம் சொல்ற ஒருத்தன் இருக்கான். யூடியூப் சேனல்ல வீடியோவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபருமே வீடியோவை வைக்கிறாரு. இப்ப அந்த நபர் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, எல்லாராலையும் பேயை பார்க்க முடியாது, சிலரால மட்டும் பேயை பார்க்க முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா ஒருத்தர் எமோஷனலா கனெக்ட் ஆனா பார்க்க முடியும். அது கோவமா இருக்கலாம், இல்ல காதலா இருக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் ஆனா மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்னமோ உருட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிண்டல் பண்ணிட்டு படுத்துறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு கார்த்திக்னு சொன்ன பாத்தீங்களா? பனிலாம் இருக்க பகுதியில இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. மலை உச்சிக்கிட்ட இவர் வரும்போது ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாரு. சின்ன பொண்ணு எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த இடத்துல பனி மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி விளையாடிட்டு இருக்கா. இப்பதான் அந்த இடத்துல சரிவு நடக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஆராதனா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை இவர் ஒன் சைடா லவ் பண்றாரு. லவ்னு சொல்ல முடியாது, தினமும் அந்த பொண்ணை சைட்லாம் அடிப்பாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும்போது ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. செம்மையா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டேய், யார்கிட்டடா பேசிட்டு இருக்க, சீக்கிரமா கிளம்பி டில்லு அண்ணனோட வீட்டுக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப டில்லுன்ற அந்த நபரை காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. எப்பவுமே ஒரு குருவை வணங்கிட்டு தான் எல்லார்கிட்டயும் பேசுவார் போல. அந்த மாதிரி வணங்கிட்டுலாம் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு சிவா அப்படின்றது. இப்ப இந்த டில்லு இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்தடுத்து 2 எலெக்ஷன்ல தோத்துட்டேன், இந்த வாட்டி நான் எப்படியாவது ஜெயிச்சே தீரணும். அதனால மக்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, காசெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்துருங்க. அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் மாதிரிலாம் நடத்துங்க, அப்பதான் இந்த வாட்டி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, அதே மாதிரி பண்ணிடுறோன்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. கார்த்திக்கும் கொஞ்சம் க்ளோஸ் போல. டே கார்த்திக், நீ தான் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. அண்ணன் கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. இவங்களுக்கு வேண்டிய காசை தரதுக்காக தம்பி சிவா தான் வந்திருக்கான். அந்த சிவா ஹீரோவோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, தோசை எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அது என்னன்னா, வாலிபால் டோர்னமெண்ட் நடத்த போறாங்க, நீ எங்க டீம்ல வந்து விளையாடு, ஒரு ஆள் குறையறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தான் விளையாட தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க 5 பேர் மேனேஜ் பண்ணிடுறோம், ஜெயிச்சா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சிவா அசிங்கப்படுத்தினான்னு சொன்ன பாத்தீங்களா, இல்ல ஃப்ரெண்ட் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. அந்த சிவாக்கு என் கையால தான் சாவுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. டே அதெல்லாம் விட்டு தள்ளு, ஈவென்ட்டுக்கான வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ஈவென்ட்டுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. வாலிபால் டோர்னமெண்ட் வரப்போறதா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, இவங்க தான் அந்த டோர்னமெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டோர்னமெண்ட்ல பொண்ணுங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அதை இவங்க சைட் அடிக்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடுல ஹீரோயின் விளையாடுறாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா வாலிபாலே விளையாட தெரியல, சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொதப்பிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டீம் தோத்து போயிருது. என்னடா இந்த பொண்ணுக்கு விளையாடவே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற ஒரு பக்கத்துல இருந்து கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நினைச்சு ஹீரோயினும் சோகமா போய் உட்காந்துடுறாங்க. பரவாயில்ல விடு, நம்ம செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம்ல, அது மூலியமாவே காசு கிடைச்சிரும், நீ ஒன்னும் பிளேயர் இல்லல, எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. கிரிக்கெட் விளையாடுறவரு ஹீரோயின் முன்னாடி ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால ஸ்டெம்ப் வச்சு அடிக்கிறன்ற மாதிரி ஸ்டெம்ப் வச்சு அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு. இவர் பால் அடிக்கிறேன்னு தெரியாதனமா ஸ்டெம்பை கையில இருந்து தவற விட்டுறாரு. இப்ப பறந்து போன ஸ்டெம்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா வர ஹீரோயினோட நெத்திலேயே படுது. அவங்களுக்கு அடிபட்டுது.
ஐயோ அவ போலீஸ் கிட்ட போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாங்க. தொடர்ச்சியா ஹீரோ கொஞ்சம் வந்து ஈவ் டீசிங் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோவை பயம்புத்துறாங்க. நீ வேற சும்மா சும்மா அந்த பொண்ணு கிட்ட தொல்லை பண்ணிட்டு இருந்த, அவ போலீஸ் கிட்ட போயிட்டானா பிரச்சனை, அண்ணன் கேஸ் கீசு வாங்காதீங்கன்னு சொன்னாரு, அதனால அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற வழிய பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழியே இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ இவங்களுக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க நான் வேணும்ட்டே பண்ணலங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் பண்ணது தப்பு தான், நீங்க போலீஸ் கிட்ட போனோம்னா கூட போய்க்கோங்கன்ற மாதிரி நல்லவர் மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் நான் போக மாட்டேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் சின்ன அடி தானே, இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பிட்டு இருக்கிறத ஒரு நர்ஸ் பாக்குறாங்க. இந்த நர்ஸ் ஜெயதேவ் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் பண்றாங்க. சார் நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணை பார்த்துட்டேன், இந்த இடத்துல வச்சுதான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு இந்த ஜெயதேவ் சொல்றாரு. ரொம்ப நாளா அவங்கள தேடிட்டு இருக்காரு போல. இப்ப நமக்கு இந்த தில்லுவை காட்டுறாங்க. தில்லுவை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு மேல மரியாதை வச்சிருக்கிறதா சொன்னல, அவர்கிட்ட இந்த வாட்டியாவது நான் ஜெயிச்சிருவேனா, ஏதாவது பரிகாரம் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு இருக்கார்ல, இந்த விஷயத்தை பண்ணா நீ கண்டிப்பா ஜெயிச்சிடலான்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா என்ன தேடுவாரு, என் அப்பா என்ன திட்டுவாருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் வந்தோடனே ஹீரோவோட முகம் மாறிடுது. ஸ்மோக் பண்ற மாதிரி மேல எந்திரிச்சு வந்துடுறாரு. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் என்னாச்சு மச்சானே கேட்கறதுக்காக வராரு. இல்லடா உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு யார் இருக்காங்கன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்து அனாதையாவே வளர்ந்துட்டேன்ல, அதனால தான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி விடுடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருமே பேபி எப்படி இருக்கன்ற மாதிரி கிண்டலா கேக்குறாரு. அதுக்கு அவங்க செருப்பு எடுத்து காட்டுறாங்க. சரி விடு விடு, கோவப்படாம வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. என்னன்னு தெரியலடா, இவளை பார்க்காம இருக்கவே முடியலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு பேர் தான் மச்சான் லவ்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே சொல்றாரு. ஆராதனாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் போல அடிக்கடி சர்ச்சுக்கு வராங்க, பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இவங்கள சைட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஜீசஸ் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. எப்படியாவது என்னையோ ஹீரோயினையோ சேர்த்து வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காரு. அவங்கள பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வீடு பூட்டி இருக்கு. அதே மாதிரி வாசல்ல ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. இவர் யாருன்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக இவரும் வந்துடுறாரு. அந்த நபரோட பேர் தான் ஜெயதேவா இருக்கும். அந்த ஜெயதேவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆராதயாவோட அப்பா நானு, ஆராதயாவும் அம்மாவும் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்க வெளியே போயிருப்பாங்களா இருக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் சிவாவை யாரோ போட்டு தள்ளிட்டாங்கடா, உடனே கிளம்பி அண்ணனோட வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. இது சிவாவை போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி மச்சான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. ஃப்ரெண்டு இவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த தில்லுவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி இருப்பாரு, பேரு நரசிம்மா அப்படின்றது. அந்த நரசிம்மா தான் சமயம் பார்த்து சிவாவோட கதையை முடிச்சிருக்கான், அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காருன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தில்லு இருக்கார்ல, போலீஸ் எல்லாம் இதுக்குள்ள வர வேணாம்னு சொல்லிடுறாரு. நான் அந்த நரசிம்மா கதையை முடிப்பேன்னு சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டு தான் அந்த சிவா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், என் கையால தான் அவனுக்கு சாவுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, டே நீ தான் கோவத்துல ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டா, நான் எதுக்கு நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஆட்டோ பிடிச்சு தான் போயிட்டு இருக்காங்க. இவன் எங்க போறா, ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வராங்க. இவன் என்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்க போறா, நம்ம உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஷட்டில் பிளேயர் போல, என்னதான் விளையாடுறா பாப்போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க, எதிர விளையாடுற எல்லாரையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காரு. கோச் கிட்ட ஸ்பான்சருக்காக பேசியிருப்பாங்க போல, ஸ்பான்சரே கிடைக்கலமா, நீ அடுத்த டோர்னமெண்ட் போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இந்த டோர்னமெண்ட்டுக்காக அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணா டோர்னமெண்ட்டுக்கு போலாம், இல்லனா முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த நரசிம்மா தில்லு அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, அந்த நரசிம்மா ஒரு பாருக்கு வரும்போது இவர் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாரு. இப்ப கொடூரமா அந்த நரசிம்மாவோட கதையை முடிக்கிறாரு. கதையை முடிச்ச இந்த தில்லு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாமியாரை பாக்குறதுக்காக வராரு. அந்த சாமியார் சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்க சாமியார் கிட்ட இவருமே நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இது மட்டும் பத்தாது, வேற ஒரு விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வாட்டியே நமக்கு காட்டல. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த தில்லுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான அப்பா இருப்பாரு. அவர் படுத்த படுக்கையா தான் இருப்பாரு. அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சிரும், இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன், அது வரைக்கும் உயிரை புடிச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. வெளியே இருக்க செக்யூரிட்டி கிட்ட எதனால அழுதுகிட்டே போறாங்கன்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா அந்த டோர்னமெண்ட்டுக்கு காசு வேணும்ல, அதுக்காக இவங்க ஒருத்தர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் கண்டிப்பா காசெல்லாம் தரேன், என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அதனால தான் அழுதுகிட்டே கிளம்பி இருப்பாங்க. இது தெரிஞ்சோன ஹீரோ இருக்கார்ல, அந்த நபரை போட்டு சாத்துன்னு சாத்திடுறாரு. நைட்டு நேரம் ஹீரோயின் வீட்டு வாசல்ல இருக்கும்போது ஹீரோ பேசுறதுக்காக வந்துடுறாரு. கவலைப்படாத, அந்த 3 லட்சம் ரூபாயை நான் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களுமே கீழே குனிய வராங்க. கால்ல எல்லாம் விழாதன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கல் எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. இப்ப கல்லால தூக்கி எறியறாங்க. அங்க இருக்க கார்ல தான் எறியறாங்க. நம்ம மேல கோவத்துல இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட அப்பான்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை காசை அரேஞ்ச் பண்றது ரிலேட்டடா 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வருது போல. நம்ம காதலிக்காக நம்ம தான் காசை ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. மச்சான் 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு வழி சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு இல்லீகல் வேலை பண்ற மாதிரி இருக்கும், அதாவது இல்லீகல் பொருளை கை மாத்திர வேலை பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. எந்த வேலையா இருந்தாலும் சரி காசை ரெடி பண்றதுக்கு நான் பண்றேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு வேலையாயும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. 50,000 40,000 அப்படின்ற மாதிரிலாம் காசு கிடைக்குது. ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் இவங்க சேர்த்துடுறாங்க. இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள தில்லு அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துருது. டேய் என்னடா வேலை பார்க்காம எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க, வந்து வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த தில்லு அண்ணன் வீட்டுல ரைடு நடக்க போது போல, அதனால ஒரு பொட்டலத்தை ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோவும் பொட்டலத்துல என்ன இருக்குன்னு அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நான் சொல்லும் போது இதை திரும்பி தரணும், அது வரைக்கும் உன்கிட்டயே பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. எக்காரணத்தை கொண்ட இதை ஓபன் பண்ணக்கூடாது, நீ ஓபன் பண்ண மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அழுத்தி சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அண்ணன் அதெல்லாம் நான் ஓபனே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. நீ அண்ணனுக்கு வேண்டியவன்ல, உன் வீட்டையும் செக் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க, பொட்டலத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்பதான் காலையில ஹீரோயின் வீடு பூட்டி இருந்ததை இவர் கவனிச்சிருப்பாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் வஸ்டா என்னன்ற மாதிரி இவரும் அந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிடுறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடலான்ற மாதிரி டேபிள்ல வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பூட்டின வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, உன் அப்பா அம்மா பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் நான் சொல்றேன், என் ரூம்க்கு வான்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. மச்சான் மறைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு தான் வந்தேன், நீ ஏன் திருட்டுத்தனமா உள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டுமே யார்கிட்டடா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. என் ஆளு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவர் எட்டி பாக்குறாரு, அங்க யார பாக்குறாரு என்னன்னு தெரியல. அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டுக்கு கால் வந்துருது. இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த பார்சலை நம்ம எடுத்துட்டு போலான்ற மாதிரி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எப்படியாவது என்ன இங்க இருந்து கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அம்மா வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வந்த அம்மா இருக்காங்கல்ல, இன்னும் நீ படுக்கலையா, படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி எந்திரிச்சிடுறாங்க. சீக்கிரமா என்ன இங்க இருந்து கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேபி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன கூட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர மேல வந்துட்டு இருக்காரு. மேல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா அம்மா பொண்ணு 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்க எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கன்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கூட ஹீரோயின் கீழ இருந்து என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவ எப்படி பேய் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியுறான்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ராணான்னு ஒரு ஆபீசர் ஒரு இடத்துக்குள்ள நுழையிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆளுங்களாம் அதை செலிப்ரேட் பண்றாங்க. சார் 50 கேஸை சால்வ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. 50வது கேஸை இப்பதான் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. அந்த கேஸை பத்தி இவங்கள யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணு கியூரியாசிட்டி தாங்க முடியாம பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார் இது என்ன கேஸ் சார், இதுக்கு மட்டும் தான் நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க, கேஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஹீரோவோட கேஸா தான் இருக்கும். இப்ப ஹீரோக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மயங்கி விழுந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த 2 கொலையை ஹீரோ தான் பண்ணான்ற மாதிரி போலீஸுங்க சந்தேகப்படுறாங்க போல. இவன் எதுக்குடா அந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாம போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுது. தெரிய ஆரம்பிச்சோட ஹீரோயின் இங்க இருந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸால கேஸை சால்வ் பண்ண முடியல. அதனால ராணா கிட்ட கேஸ் வந்திருக்கும். ராணா விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. ராணா கிட்ட இவர் பேய பார்த்தேன் பிசாச பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாருல. ராணா நம்ப மாட்டாரு. அடிப்பட்டதுல மூளையில குழம்பிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டைம் படி இந்த நேரம் தான் கொலை நடந்திருக்கு, அந்த நேரம் அவன் எங்க கூட தான் இருந்தான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஹீரோவை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா பிரச்சனை இல்லாம வெளியே எடுத்துடுறாங்க. ஹீரோ கண்டிப்பா நான் அவளை இறந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களோட இறுதி சடங்குக்காக ஹீரோ வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸுங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆராதனா இவரை பிடிக்காத மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்குமே இவரை பிடிக்கும். இவர் கிண்டல் பண்ணும் போதெல்லாம் அந்த சைட்ல அவங்க வெக்கப்பட்டு சிரிக்க தான் செய்வாங்க.
சிரிப்பாங்க, இவர் முன்னாடி சிரிக்க மாட்டாங்க, இவர் போனதுக்கு அப்புறம் சிரிப்பாங்க. இப்பதான் அந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுமே அவனை பிடிக்கும்னா வெளிப்படுத்த வேண்டியதானன்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி லவ் ஆச்சுன்றதை இங்கதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோ ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு போல்டான பொண்ணை பார்த்தண்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அது நம்ம ஹீரோனா தான் இருக்கும். நம்ம ஹீரோனை ஃபேஸை கவர் பண்ணி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சில பசங்க கெலாட்டா பண்றதுக்காக வருவாங்க. இவங்க தைரியமா அவங்கள திட்டி அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்து தான் ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. அந்த பொண்ணோட ஃபேஸை மட்டும் பார்க்கலன்ற மாதிரிலாம் ஆட்டோ டிரைவரான ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஆட்டோல வந்துட்டு இருக்க இவங்க கவனிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவன் மேல லவ் இருக்குன்னா வெளிப்படுத்த வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அவன் எல்லா பொண்ணுங்களையும் கமெண்ட் பண்றான், கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்ன எப்படி பாக்குறான்றது எனக்கு தெரியல. என்ன லவ் பண்றதா இருந்தா நானும் சீக்கிரமா லவ்வ வெளிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நம்ம மட்டும் தான் லவ் பண்ணோம்னு நினைச்சோம், அந்த பொண்ணுமே லவ் பண்ணிருக்கா, இப்படி இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் இறந்து போன தகவல் தெரிஞ்சு வந்திருக்கணும்ல, ஏன் வரலன்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இது சம்பந்தமா பேசணுன்றதுக்காக ராணாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்னப்பா இப்பயாவது உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த ராணா கிண்டலா கேக்குறாரு. ஏன்னா பேய பார்த்தன்ற மாதிரிலாம் இவர் சொன்னார்ல, அதனால ராணாக்கு இவர் மேல சுத்தமா நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இப்ப இவர் இருக்கார்ல, சரி அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவா? விசாரணையில அப்பெல்லாம் எதுவும் தெரியலையேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் அப்பா இருக்காரு, நான் பார்த்தேன் சார், அவரோட காரையும் நான் பார்த்தேன், கார் நம்பரும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நம்பர் மூலியமா அவரோட டீட்டெயிலும் நான் எடுத்திருக்கேன், அவர் பேரு ஜெயதேவ் போல அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. என்ன இவன் டீட்டெயிலாம் காட்டுறான், செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இந்த ராணாவும் யோசிக்கிறாரு. இப்ப செக் பண்ணும்போது அவர் மும்பையை சேர்ந்தவர்னு தெரிய வருது. உடனே மும்பைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் மும்பைக்கு கிளம்பி வராங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர்னு தெரிய வருது. அவர்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிடுறாங்க. உங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கிறதுக்காக நீங்க வந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அது என்னோட ஒய்ஃப் பொண்ணு கிடையாது சார், என் ஒய்ஃப் மாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஆராதனா தான் தன்னோட ஒய்ஃப்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஆராதனா அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போதுமான காசு ஆராதனா கிட்ட இல்ல. ஆனா இவர் பினான்சியலா ஹெல்ப் பண்ணிருப்பாரு, அம்மாவை தேர வச்சிருப்பாரு. இதனால ஆராதனா இருக்காங்கல்ல, இவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை ஆராதனா நல்லபடியா பாத்துப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆயிருக்கும். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு கிட்னியை மாத்தணும். ஆராதனா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக இருந்தாங்கல்ல, அந்த பையனையும் நல்லபடியா பாத்துருப்பாங்க. அதனால இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். என் பையனுக்கு இன்னொன்னு அம்மா தேவை, நீங்க அந்த அம்மாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தின்றது எனக்கு புரியுது, ஆனா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி யோசிச்சு சொல்றோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அம்மா அவளோட மனசை மாத்தினாங்களா இல்ல இவளே ஏத்துக்கிட்டாலா தெரியல. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ராணா கேக்குறாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பையனுக்கு கிட்னி பாத்துக்கிட்டே இருப்பாரு, யாரு கூடயும் மேட்சே ஆகாது. அப்பதான் ஆராதனா கூட மேட்ச் ஆகுறது தெரிய வருது. நீ இப்ப அந்த பையனோட அம்மா மாதிரி தானே, நீ தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஏமாத்திட்டு போயிட்டா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் தேடி இருப்பாரு. அப்படி கண்டுபிடிச்சுதான் வீட்டுக்கு வந்து பேசியிருப்பாரு. கண்டுபிடிச்சவர் வீட்டுக்கு வந்து எதனால இப்படி போயிட்டீங்க, சரி உங்களுக்கு கிட்னி தர விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்ல, எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் இருக்கு, என் பையனை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, திரும்பி வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்படிலாம் வர முடியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்ல, நம்ம கிளம்பிதான் ஆகணும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவரை பார்க்க பிடிக்காம தான் ஹீரோயின் வெளியே வந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோ பேசுறதுக்கு வந்திருப்பாரு. இவங்க கோவத்துல அந்த டாக்டரோட காரை அடிச்சு உடைச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்னி தரமாட்டேன்னு சொன்னதுனால கோவத்துல அவங்கள கொலை பண்ணிருக்கீங்க, இதான உண்மைன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அப்படிலாம் கிடையாது சார், கிட்னி தரலன்றதுக்காக கொலை பண்ண முடியுமா? என் பையனுக்கு நான் வேற ஒருத்தரோட கிட்னியை பாத்துக்க போறேன், அவ்வளவுதானே. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் கால் வந்தது, அதனால தான் கிளம்பிட்டேன், இதுதான் உண்மையில நடந்தது, நீங்க சொல்லிதான் அவங்க ரெண்டு பேர் இறந்து போனதே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றது உண்மையான்றதா கிராஸ் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க கொல்லப்பட்ட டைம் இந்த டாக்டர் எங்க இருந்தாரு அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது இங்கதான் இருந்திருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப இவரை சந்தேகப்பட்டது வேஸ்ட், நம்ம ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்னடா சொல்ற, ஏற்கனவே ஒரு வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அப்படி கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டுட்டு வந்தவ உன்னை எப்படா காதலிச்சிருக்க முடியும்? அவ காதல்ல உண்மை கிடையாதுரா, உன்னை ஏமாத்திருக்கா போல, அவள் நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, அவ என்ன உண்மையா தான் நேசிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ராணாவும் அந்த கேஸ்ல ஒரு திருப்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அதாவது அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல யாரோட டவர் ரேஞ்ச் எல்லாம் காட்டுச்சோ அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணோம். பார்த்தா அந்த சமயம் ஒருத்தர் மட்டும் தான் அந்த டவர் ரேஞ்சில இருந்து கால் பண்ணிருக்காரு, அவரை தான் இப்ப லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் ராணா சொல்றாரு.
யாருன்னு பார்த்தா அந்த தில்லுவை தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த போலீஸுமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. நீங்க எதுக்காக அந்த நாள் நைட்டு நேரம் அந்த பகுதிக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப தில்லுவும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கதான் இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அப்ப எனக்கு வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வந்தது, அவர்கிட்ட பேசினேன், இதுதான் நடந்தது. மத்தபடி அந்த பொண்ணோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் உங்களை மதிச்சு வந்திருக்கேன், எவிடன்ஸ் இருந்தா மேற்கொண்டு பேசுங்க, இல்லனா விடுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் மறைஞ்சிருக்க ஹீரோ வெளியே வராரு. என்ன சார் ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாரு. இல்ல அவர் இத பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் சொன்னதை முழுசா நம்ப முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஒரு ஆபரேஷன் கால் வந்தது, கிளம்பிட்டேன்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அவருக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்றத செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றதுக்காக வராரு. காசு தான் செக் பண்ணி சொல்றேன்ற மாதிரி ஒரு போலீஸ் சொல்லிட்டாரு. இவர் காசை தந்து யார்கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது வேற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது போல. ஏதோ தப்பா இருக்கு, இந்த டாக்டரை நம்ம கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திரும்பி மும்பைக்கு வந்துடுறாரு. இந்த டாக்டருக்கு தெரியாம இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நர்ஸ் நின்னுட்டு இருக்கும் போது இந்த டாக்டர் இருக்கார்ல, அவங்க பின்னாடி தட்டிட்டு போறாரு. தெரியாம பட்டுச்சுமா சாரின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. இவன் என்ன காம கொடூரனா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டாக்டர் ஏறி கிளம்பலான்ற மாதிரி கார்ல உட்கார்றாரு. அப்ப சட்டுன்னு பின்னாடி இருந்து கன்னை வச்சு ஹீரோ லாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு ஹீரோ மட்டும் தனியா வெளியே வராரு. போகும்போது ஹீரோவோட நெத்தியில அடிபட்டு இருக்காது, திரும்பி வரும்போது மட்டும் ஹீரோவோட நெத்தியில அடிபட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு பொட்டி கடைக்கு வந்துடுறாரு. சிகரெட் புடிச்சுக்கிட்டே அந்த ராணா கிட்ட பேசுறாரு. சார் அந்த டாக்டரை சந்தேகப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ யாரையோ பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. டில்லுக்கான எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப ரிசல்ட்ட சொல்ல போறாங்க. அதை பார்க்கிறதுக்காக இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப டில்லுவை பார்க்கிறதுக்காக யாரோ வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. உள்ள வாடா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அண்ணன் இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியறனா, ஒரு மாசத்துக்கு மேல என்ன நீ பாக்குறதுக்கு வரவே இல்ல, உன்னோட வக்கீல் செலவுல இருந்து எல்லாத்துக்கும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணேன், பசங்க சொன்னாங்களா இல்லையான்னு கேக்குறாரு. பசங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி எதுக்கு வந்திருக்கேன்னு அந்த அண்ணன் கேக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, எதுக்கு நான் கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோனை கொலை பண்ணது இவர் தான் போல, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. உன்கிட்ட தான் கேக்குறேன், எதுக்கு நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் கேக்குறாரு. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, நான் நினைச்சாதான் உயிரோட நீ திரும்பி போக முடியும், என்கிட்ட இந்த பேச்செல்லாம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ திரும்ப திரும்ப மிரட்டுற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்க லேடி ஆபீசருக்கு ஆர்வம் தாங்க மாட்டேங்குது. அப்ப நீங்க இந்த கேஸை சால்வ் பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அவன் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டரை மிரட்டி அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்தவர் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. ஒரு ஆபரேஷன் கால் வந்தது, அதனால தான் கிளம்பிட்டேன்ற மாதிரி இவர் சொன்னார் பாத்தீங்களா. உண்மையில ஆபரேஷன்ன்ற மாதிரி கால் வந்திருக்காது, இவரோட பையன் இறந்து போயிட்டான் கால் வந்திருக்கும், அதனால தான் கிளம்பி போயிருப்பாரு. இதை எதுக்காக அன்னைக்கு நாங்க வந்து கேட்கும் போது மறைச்ச, அதனால தான் உன் மேல எனக்கு டவுட் வந்தது, நீ கண்டிப்பா எதையோ மறைக்கிற, என்ன மறைக்கிற சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராணா கிட்ட சொல்லும் போது வேற மாதிரி சொன்னார்ல, இப்ப வேற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா பையனோட மேட்சுக்காக இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஆராதனா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட மேட்ச் ஆகுது. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இவரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பிளான போடுறாரு. அந்த பொண்ணு மெடிக்கல் செலவுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறது இவருக்கு தெரிய வருது. நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் அந்த பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்காக கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணோட அம்மா வேணான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, டாக்டர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருமா, எனக்கு கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. பையனோட கிட்னிக்காக தான் இவர் கல்யாணமே பண்ணிருப்பாரு. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு நாள் அம்மா எதர்ச்சியா இந்த விஷயத்தை பாத்துறாங்க. பார்த்தவங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு கிட்னி தேவை, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி இவர் ஒத்துக்கிறாரு. சார் ஒரு கிட்னி போயிட்டா என் பொண்ணுக்கு பிரச்சனை வராதான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு ஷெட்டில்ல பெரிய பிளேயரா வரணும்னு நினைக்கிறா, அது பண்ண முடியாதுல்லன்னு கேக்குறாங்க. ஆமா அது பண்ண முடியாது, ஷெட்டில் விளையாடி என்ன பண்ண போறா, என் பையனை பாத்துக்கிட்டோம், நல்லபடியா நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுறத கேட்டோன்னா ஹீரோயின் அப்செட் ஆயிடுறாங்க. பையனோட ஆபரேஷனுக்காக மட்டும்தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால கிளம்பிடலான்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் கிளம்பி இருப்பாங்க. அப்ப அவளுக்கு கல்யாணம் ஆவலியான்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு சந்தோஷப்படுறாரு. நீ
இந்த கொலையை பண்ணலனா உனக்கு வேண்டிய யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, அது யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் யாரும் இல்லன்ற மாதிரி இவரும் பதட்டமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட மண்டையிலேயே யாரோ அடிக்கிறாங்க. யார் அடிச்சாங்கன்னு தெரியல. இப்ப திரும்பி தில்லு கிட்ட இவர் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. தில்லு கிட்ட உன் தம்பி எதுக்கு நான் கொலை பண்ண, நான் அதை தான் கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த சாமியார் கிட்ட இவர் கேட்டார் பாத்தீங்களா, அந்த சாமியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஒரே வாரிசா இருந்தா கண்டிப்பா நீ ஜெயிப்ப, உனக்கு தம்பி இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தேவனா தம்பியை கூட சாவடிக்கலான்ற மாதிரி இவரும் முடிவு எடுத்திருப்பாரு. தம்பி சிவாவை இவருக்கும் பிடிக்கும். ஆனா சிவாவோட கதையை இவர் முடிச்சிருப்பாரு. முடிச்சவரு நரசிம்மா மேல ஃப்ரேம் ஆகுற மாதிரி சில செட்டப்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நரசிம்மாவோட கதையும் முடிக்கிறன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாரு. சாமியார் சொன்ன மாதிரி பண்ணிட்டோம், எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்ப சாமியார் வேற ஒரு பூஜை பண்ணது மூலியமா புதுசா ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, உன் அப்பாக்கு நீயும் உன்னோட தம்பியை மட்டும் வாரிசு இல்ல, இன்னொன்னு வாரிசு இருக்கு, அவருக்கு ஒரு செட்டப் இருந்திருக்கு, அந்த செட்டப்போட பொண்ணை நீ சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் அப்பா கிட்ட யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இப்ப படுத்த படுக்கையா இருக்க அப்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்பாவும் இருந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவங்களோட போட்டோ இங்க இருக்கும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அம்மா காலத்திலேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடுங்கன்னு துரத்தி விட்டுருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஈரனோட அம்மாவும் தான் இருப்பாங்க. ஈரனை நம்ம கையால போட்டு தள்ளணும், சமயம் பார்த்து போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. சமயம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக இவர் வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் அந்த இடத்துல அம்மா பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இதை பத்தி உடனே சாமியார் கிட்ட சொல்லிட்டாரு. சாமியார் பரவாயில்ல விடு, அங்க கொன்ன ஆயுதம் இருக்குன்னு சொல்றல, அந்த ஆயுதத்தை மட்டும் எடுத்துட்டு வா, நான் அதுக்கேத்த மாதிரி மந்திரம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ரைடுக்காக ஆளுங்க வரது தெரியுது. அதனால அந்த ஆயுதத்தை இவர் ஒரு பண்டல்ல போட்டு மடிச்சிடுறாரு. இந்த பண்டலை பத்திரமா வச்சிருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்திருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அப்ப ஆராதயாவை கொல்றதுக்கு நினைச்சீங்களான்னு கேக்குறாரு. டே அதான் நான் கொல்லல, அப்புறம் என்ன, வேற யாரோ தான் கொண்டிருக்காங்க, அவங்க கிட்ட போய் கோவத்தை காட்டுன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க கொல்றதுக்கு நினைச்சிருக்கீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்னு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவமா பேசிட்டு இருக்காரு. பாஸ்ட்ல ஹீரோவை யாரோ அடிச்சாங்கல்ல, யாருன்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. இவங்க புது கேரக்டர் தான். இவங்க பேரு சாந்தி அப்படின்றது. இவங்க ஜெயதேவோட ஒய்ஃபா இருப்பாங்க. என்ன பிளான் போட்டோன்றதை இந்த இடத்துல தான் இவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. உண்மை அது கிடையாது. பையனோட நிலைமையை பார்த்து ஒய்ஃபை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவரை மேட்ச் ஏதாவது மாட்டுமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஆராதயா அப்படின்ற ஒருத்தவங்க கூட மேட்ச் ஆகுறது தெரியுது. சாந்தி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாந்தியும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சாதாரணமா கேட்டா அவ கண்டிப்பா தரமாட்டா, நம்ம ஒரு பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. நம்ம 2 பேர் பிரிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்ற மாதிரி அவளை நம்ப வைங்க. அதே மாதிரி அம்மா ஆபரேஷனுக்கான காஸ்ட் எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, அப்பதான் நம்ம பிளானுக்கு அவ ஒத்து வருவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பிளான் சொதப்பிருச்சுல, ஒன்னால தான் சொதப்புச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறாங்க. ஹஸ்பண்டுமே திரும்பி தேட ஆரம்பிச்சிருப்பாரு. பையனோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டே இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சா 2-3 வாட்டி கூப்பிட்டுருப்பாரு. அப்பயும் அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம போய் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயம் அம்மா மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க, பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த இவங்க இருக்காங்கல்ல, வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தர முடியாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பையன் இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. அந்த டாக்டருக்கு தானே அந்த தகவல் கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். டாக்டருக்கு பையன் சீரியஸா இருக்கான்ற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு தான் இறந்து போயிட்டான்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். இல்ல டென்ஷன் ஆனவங்க, நீ தந்திருந்தா என் பையன் தப்பிச்சிருப்பான், நீ தராம இருந்ததுனால தான் அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி அம்மா பொண்ணுன்னு 2 பேர் கதையும் முடிச்சிருப்பாங்க. இது எல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கன்ல புல்லட் இல்லன்னு தெரிய வருது. ஹீரோ தான் புல்லட் இல்லாம எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கயரெல்லாம் கலட்டி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சண்டை போட்டவரை அடிச்சு இவங்களை லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஹீரோ உள்ள போகும்போது காயம் இல்ல, வெளியே வரும்போது மட்டும் காயம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப இவருமே பக்கத்துல இருக்க கடைக்கு வந்து தம் அடிக்கிறாரு. அதே மாதிரி ராணாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. இங்கதான் இருக்காங்க, வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்ப எதையோ பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அங்க ஒரு பொண்ணு பால் விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொண்ணு ரோட்ல விளையாடிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ, லாரி இடிச்சதுதான் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும், எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு தான் கனவுலயும் வந்திருப்பா. காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி டைவ் அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. ஆராதயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பி ரோட்டை பாக்குறவரு ஷாக் ஆகுறாரு. எதனால ஷாக் ஆகுறாருன்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. என்னை எதிர்த்துட்டு உயிரோட போக முடியாதுன்னு அவர் சொல்றாருல, ஏற்கனவே என் உயிர் போயிருச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் அந்த பொண்ணை காப்பாத்தி இருப்பாரு. ஆனா பொண்ணை காப்பாத்தின அடுத்த செகண்ட் இவரும் இறந்து போயிருப்பாரு. நம்ம இறந்து போயிட்டோம்னு இவருக்கே தெரியல. இவர் பேயா தான் அந்த பொண்ணு கிட்ட
கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. இவர் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறந்து போயிட்டோன்றதே இவருக்கு புரியுது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க ராணா இருக்கார்ல, அவன் கேஸை சால்வ் பண்ணிட்டான், ஆனா நான் போய் பார்க்கும்போது அவனே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இறந்து போனவர் தான் இந்த தில்லுவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இப்ப தில்லுவோட கன் ஆட்டோமேட்டிக்கா பறந்து வருது. ஹீரோ தான் பேய் இல்ல, அதனால தான் பேய் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த தில்லுவே அவரை ஷூட் பண்ணிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இப்ப தில்லு இருக்கார்ல, அவர் நெத்தியில பாயிண்ட் பண்ணி அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. தில்லு எலெக்ஷன்ல ஜெயிஸ்டார்னு நியூஸ் வருது. ஆனா தில்லுவோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. அந்த தில்லு இறந்து போனதுல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் சொல்லிட்டாங்க. அந்த தில்லுவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டா இருப்பாரு, ஆனா ரைட் ஹேண்டால ஷூட் பண்ண மாதிரி தான் இறந்து போயிருப்பாரு. சோ அவரா தற்கொலை பண்ணல, வேற யாரோ திட்டமிட்டு தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் சொல்றாங்க. ஹீரோட பேய் தானே சாவடிச்சது, நமக்கு தெரியும், அவங்களுக்கு அது தெரியாது. ஆக்சுவலா யூடியூபர் ஒருத்தர் எமோஷனா கனெக்ட் ஆனா மட்டும் பார்க்க முடியும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால தான் ஹீரோவால ஹீரோயினை பார்த்திருக்க முடியும். அதே மாதிரி ஹீரோவால இந்த வில்லனையும் பார்க்க முடியும், அதாவது இந்த தில்லுவையும் பார்க்க முடியும். ஏன்னா அவர் மேல கோவத்துல இருக்காருல, அதனால தான் பார்க்க முடியும். பேய நிறைய பேர் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்ற கருத்தெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எண்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இந்த கதை கேட்ட லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, தில்லுவோட கேஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார், நீங்க எப்படி சார் தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்க, அதுல விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, சில விஷயங்கள்லாம் மிஸ்ட்ரியா இருக்கிறது தான் நல்லது, அதை அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இன்னும் கூட சில மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, செகண்ட் பார்ட் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டைட்டில போட்டு நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.